நைட்டு பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம். ஷர்மிளான்னு ஒரு பொண்ணு 27 வயசு, ஜவுளி கடையில் வேலை செய்கிறாங்க. ஜோசப்னு ஒரு ஆள், அவங்களுக்கு தெரிஞ்சவர் தான். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு. அந்த பொண்ணு மறுத்துடுறாங்க. தொடர்ந்து ஒரு தொந்தரவு பண்ணுறாரு. ஏற்கனவே காவல் நிலையத்தில் அவர் பற்றின ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து காவல் நிலையம் கண்டித்து அனுப்பிடுச்சு. இப்போ நேற்று ஜோசஃபும் அவருடைய நண்பரும் ஷர்மிளாவை தொடர்ந்து இரவு வேலையை முடித்து வீட்டுக்கு போகிறவங்கள பின்தொடர்ந்து போகிறாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஜோசப் வந்து வற்புறுத்தியிருக்காரு. அவங்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. உடனே அந்த ஜோசப் என்ன பண்ணார் தெரியுமா? தன் கையில் இருந்த பெட்ரோல் அப்படியே அந்த பொண்ணு மேலே ஊற்றி அந்த பொண்ணை தீ வச்சிட்டார். 80% தீக்காயம். அந்த பொண்ணு அள்ளிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டாங்க. பாண்டிச்சேரி ஜிஹெச்சில் வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு உயிர் பிழைக்கல. ஒரு பக்கம் விளாத்தி குளத்தில் வெட்டி, இன்னொரு பக்கம் குழந்தைங்களை வயசு பாரபட்சம் இல்லாமல் பெண்களை வன்புணர்வு, இன்னொரு பக்கம் எரிச்சு. எவ்வளவு தாங்குவாங்க பெண்கள்? அடுப்பங்கரைக்கிலே வச்சு 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 இப்போதான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு கொடுமைகளை பண்ணால் எங்கே போவாங்க? ஆண்களை ஏன் இயற்கையும் கடவுளும் பலசாலியா உடல் வாகல பெண்களை விட இன்னும் வலுவாக படைச்சிருக்கு தெரியுமா? பெண்களை மற்ற மிருகங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு. நம்மளே மிருகமாக மாறி அவங்கள பாதிக்கிறதுக்கு இல்லை. இனி நடக்கிற எந்த சம்பவமும் பொறுத்து கொள்ள முடியாது. இது எல்லாமும் கடைசியாக இருக்கட்டும். எல்லாத்தையும் சொல்லி புரிய வைங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு பெண்கள் பொம்மைகள் கிடையாது, அவர்கள் உயிர்கள்.